நம்ம வந்து இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு புது பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்க சரியா. ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து சும்மா ஜாலியாக ஒரு ட்ரைவ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். புது பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி சந்தோஷம்தான் சீரியஸாக. அந்த வைப்லாம் நல்லா இருக்கும். இப்போ எதில் போகிறோன்னா வந்து எங்கள் அம்மாவோட வண்டியில் தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஓகேவா. ஸோ அதனால் வந்து அதுவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கியர் போட தேவையில்லை, டிஸ்க் அடிக்க தேவையில்லை, அதனால் ஜாலியாக போயிட்டே இருக்கும். என் வண்டி செத்து போச்சு. ஏன் செத்து போச்சுன்னா பேட்டரி டெட்டு. நான் கிக் பண்ணேன், தள்ளினேன், புஷ் பண்ணேன், எல்லாமே பண்ணேன், பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அதனால் என் வண்டியை விட்டுட்டு எங்கள் அம்மா வண்டியை எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஆட்டையை போட்டு வந்தாச்சு வெளியே. கிளம்பும் போது பெருசாக எந்த விஷயமும் தெரியல. இப்போ மூஞ்சி ஃபுல்லாக எரியுது. ஹெல்மெட் கேப்பு, ஹெல்மெட் மாஸ்க்கு, எப்பா பயங்கரமாக எரியுது. ஸ்வெட் ஆகுது ஒரு பக்கம். யார் சொரிய கூட முடியாது கையை உள்ளே விட்டு. அந்த அளவுக்கு மாஸ்க் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். எப்பா சரி லெஃப்ட் எடுக்கிறேன். அப்பா பிரியாணி ஸ்மெல்லு இந்த கடையிலும் தூக்கும். எப்போ க்ராஸ் பண்ணாலும் எப்பா. ஸோ மக்களே, இதுதான் குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸு. எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படியே கியரே போடாமல் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறேன். இந்நேரம் நம்ம பைக்காக இருந்தால் போட்டு கியரை போடு, கிளச்சு அமுக்கு, பிரேக் ஆடி, டிஸ்கை பிடி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ பிரிட்ஜு வந்து கிட்டத்தட்ட அங்கே தெரியுது. அது கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு தெரியல. அண்ட் ஏன் இந்த பிரிட்ஜு நான் இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்குன்னா, ரொம்ப வருஷமாக அந்த பிரிட்ஜை கட்டிகிட்டு இருக்காங்க சரிங்களா. நான் ரெகுலராக கம்யூட்டாக யூஸ் பண்ணுற பிளேஸ் தான் வந்து பல்லாவரம். ஓகே, காலேஜுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, என் பிஸ்னஸ் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் பல்லாவரம் வழியே தான் போகணும். செம்ம டிராஃபிக்கில் மாட்டி சிக்கி சின்னாம்பினமாக தான் போவேன். ஓகே, ஸோ இந்த பிரிட்ஜை கட்டினது வந்து இப்போ டிராஃபிக்கே இல்லை அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு தானுங்க. ஸோ ஆப்வியஸாக அதை போய் செக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி தான் வந்தது. அதனால தான் எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். அண்ட் பார்ப்போம். டிராஃபிக் இல்லை, அட்லீஸ்ட் டிராஃபிக் இருக்குது, அட்லீஸ்ட் மூவிங் டிராஃபிக்காக இருக்குது. அதுதான் மேட்ரு. ஃபஸ்ட்லாம் அப்படியே நாங்கள் நிற்போம். ஃபோட்டோஸ் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தால அதை பார்த்தா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவ்வளோ டிராஃபிக் இருந்திருக்குன்னு. அப்படியே லெஃப்ட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ பிரிட்ஜு ஏறியாச்சு. பிரிட்ஜு லெஃப்ட்டு வந்துட்டேன். ஏன்னா ரைட்டு போனால் தேவையில்லாமல் ஃபாஸ்ட்டாக போகணும். இதுனா கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட ரிலாக்ஸ்டாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படி ஜாலியாக போகலாம். புள்ள பரவாயில்ல இதுதான் என் காலேஜ் ரோடு. ஸோ அந்த ரோட்டில் தான் வந்து காலேஜ் போகிற சைடு. பல்லாரம் லெஃப்ட் எடுத்து காலேஜ் போவேன் நான். வா செம்மையாக இருக்கும் பிரிட்ஜு. ரொம்ப நேரமாக ட்ராவல் இப்போ தான் ஏறினேன். பட் சீரியஸாக ரொம்ப நேரமாக வண்டி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது பிரிட்ஜ்லேயே. மழை பெய்யும் போது வந்தால் இன்னும் எப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சீரியஸாக. அண்ட் என்னடா இது தொடர்காத மாதிரி போயிட்டே இருக்குது பிரிட்ஜு. என் ஃப்ரெண்டு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் பிரிட்ஜா, இது லாங்காக போயிட்டே இருப்பேன் சீரியஸாக அப்படின்னா. பட் நான் ஜோக்காக தான் எடுத்துக்கிட்டேன். பட் இப்போ தான் தெரியுது எனக்கு என்னன்னு போயிட்டே இருக்குது. நீ வந்த பரவாயில்லப்பா, காரு செம்மட்டி வாங்கியிருக்கு தேஞ்சு. நீ வந்த பரவாயில்ல என்ன இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு. இது இறங்குமா இறங்காதா, இறங்குறதுக்காச்சும் அறிகுறி இருக்கா இல்லையா, எங்கே ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுதுன்னு தெரியலையே. இது ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்குது. ஓகே இறங்கிடுச்சு. சூப்பராக கண்ணா. இறங்காத நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆமாம், எவனும் ஃபோன் பண்ண மாட்டான் நல்ல நேரத்தில். எவனா தான் டிரைவிங்கில் இருக்கும்போது தான் பண்ணுவான். சரி இறங்குவோம். ஓகே ஃபோன் பேசியாச்சு, கிளம்புவோமா? ரைட்டு. ஸோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். பிரிட்ஜு கீழே யூட்டன் அடிச்சிருக்கணும், தெரியாமல் மேலே ஏறிட்டேன் எதையோ யோசிச்சுக்கிட்டு. இப்போ ரொம்ப தூரம் போயிட்டு தான் யூட்டன் எடுக்கணும். சரி ஓகே, இது பழைய பிரிட்ஜ். இது ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பிரிட்ஜ் தான் இது. பிஎஸ்ஆர் இதுவும் பெரிய பிரிட்ஜ் தான், போயிட்டே இருக்கும்.
ஓகே, ஸோ ஒரு முக்கியமான கால் ஒன்று வந்து சொல்லிவிட்டு இறங்கினேன். ஓகேவா, இங்கே வண்டிலாம் போகிற ஸ்பீடை பார்க்கணுமே எப்பா. ஸோ அதான் ஒரு சின்னதாக ஒரு டைம் லேப்ஸ் பண்ணலான்னு சொல்லி இறங்கினேன். ஸோ எப்பா கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக இந்த டைம் லேப்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எடுத்தாச்சு, கிளம்புவோமா? ஓகே. காசு பிடுங்கிறதுக்காக 2 பேர் வந்தானுங்க என்கிட்ட. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், ரைட்டு இவங்களை நம்மளை ஏமாத்த தான் வரானுங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வெயிட் பண்ணி க்ராஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு செம்ம சிரிப்பு. தம்பி இங்கே இதெல்லாம் உட்காந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுப்பா, ஃபைன் ஒரு 500 rupees எடுங்க அப்படின்னு. உடனே நான் என்ன தருவா பண்ணேன், அம்மா அப்பா ரெயின்கோட் ஃபேமிலிக்கே பாய் அப்படின்னோடனே 2 பேர் பேசிக்கிட்டானுங்க. ஹிந்திக்காரன் போல், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க போல், வேண்டியது காசு கலக்க முடியாது நம்மளால், நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு போயிட்டானுங்க. டேய் என்னடா நம்பிட்டீங்க? எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். டேய் நான் அவ்வளோ பேரே கேடியா இல்லை நீங்கள் அவ்வளோ வெகுலியாடா? வந்தோடனே என்ன பேசுனேன் எனக்கே புரியாததை ஒன்று சொன்னேன், அதையும் நம்பி லாஸ்ட் மார்னிங் கொடுத்துட்டு கிளம்பிட்டீங்க. ரைட்டு டே சூப்பர் ராமா ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் மனசில். எஸ்கேப் சாமி நினச்சி ஓடி வந்துட்டாங்க வந்து. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஏமாத்தல. வண்டி ஓட்டுறவர் வந்து கிழிஞ்ச லுங்கி போட்டு தான் வண்டி ஓட்டினார். பின்னாடி வந்திருக்கிறவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ன்ற ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாது. ஓகே, ஸோ அவங்க பேசுகிற கான்வர்சேஷன் எனக்கு புரிஞ்சுது. அவங்க என்ன பேசினாங்க, கெட்ட வார்த்தையில் பேசினாங்க. இந்தியா போயிட்டு இருந்தாலும் காசு நம்மளால் வாங்க முடியாதா, கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை தான் பேசினாங்க. ஸோ ஓகே, அதான் நடந்துச்சு. சரி அதெல்லாம் விடுங்க. ஸோ இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும். சரியா, என்ன மாதிரி டிராஃபிக்னா, அந்த டிராஃபிக் வந்து நவராது, அப்படியே தேக்கி வச்சு தண்ணி மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, பர்டிகுலர் எங்கே தெரியுமா, இதோ அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட்லாம் வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும். சீரியஸாக ஈவன் நடந்து கூட போக முடியாது. ஓகே, ஏன்னா வந்து நடக்கிற பேமெண்ட் கூட பைக்ஸ் போயிட்டுருக்கும், வேறு வழி கிடையாது. அந்த ரோடு வந்து 15 feet தான் பிரெத் இருக்கும். அந்த ரோட்டில் வந்து காரு, பஸ்ஸு, பைக்கு, லாரி எல்லாம் போகணும். அதனாலே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். சீரியஸாக டைமுக்கு வீட்டுக்கு போகலன்னா சோறு கிடையாது. ஸோ சீக்கிரம் போயிடலாம். இதோட vlog-ஐ முடிச்சிக்கலாம். ரொம்ப நன்றி பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. இந்நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் பேர் கிளாட்வின் ஜேம்ஸ். பை.